சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் பள்ளி முடிந்து வெளியே வந்த 7ஆம் வகுப்பு மாணவியை எருமை மாடு ஒன்று திடீரென முட்டித் தள்ளியது. காயமடைந்த மாணவியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் காலையில் கடக்க நின்று கொண்டிருந்த பள்ளி மாணவியை மாடு வந்து முட்டி தூக்கி வீசும் சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. அதாவது சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அஸ்மினி. இவர் வயது 12. இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளி முடிந்தவுடன் பள்ளியில் இருந்து மாணவர்கள் அனைவரும் வெளியே வந்தனர். அப்பொழுது அஸ்மினியும் வெளியே வந்து சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக அதிவேகமாக ஓடி வந்த எருமை மாடு வந்து அஸ்மினியை முட்டி தூக்கி கீழே தள்ளியது. இதில் நிலை தடுமாறி கீழே இருந்த அவரை பொதுமக்கள் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அது மட்டுமின்றி அந்த மாட்டின் கயிறையும் பிடித்து இழுத்து நிறுத்தியதால் 2வது முறையாக அடுத்த மாணவர்களை அந்த மாடு முட்டாமல் பாதுகாக்க முடிந்தது. அதாவது இந்த அனகாபுத்தூர் பகுதிகளில் மாடு வளர்ப்பவர்கள் சாலையில் மாடுகளை விட்டுச் செல்வதால் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் நிலையில் இது குறித்து மாநகராட்சி சார்பாக இந்த மாடுகளை பிடிப்பதற்காக பலமுறை வந்தபொழுதும் இந்த மாடுகளை வளர்க்கும் அவர்கள் ஒன்றிணைந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாடுகளை பிடித்து விடாமல் அவர்களை பிரித்து அனுப்புவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி இந்த பகுதியில் நடப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த மாடு முட்டி தூக்கியதில் காயமடைந்த பள்ளி மாணவி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.